அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். நம்ம சேனல்ல தொடர்ந்து நெறைய பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நட்சத்திரத்தோடைய பலன்கள். ரோகிணியோடைய ஸ்டார் எப்படி இருக்க போகுது? இந்த நட்சத்திரத்தில பிறந்தா கர்ம ரகசியம் என்ன? கர்ம பலன்கள் என்ன? இந்த கேரக்டர் அப்படிங்கிறது எப்பவுமே உங்ககிட்ட மாறவே மாறாது. நிச்சயமாக பார்க்கலாம். இந்த ராசிய பொறுத்தவரையும், இந்த நட்சத்திரத்த பொறுத்தவரையும் சுக்கிரன் பிளஸ் சந்திரனுடைய காம்பினேஷன் ஆளுமை ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார். அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா தாய் அன்பு, தாய் பாசம், தாய்க்காக எதையும் செய்யக்கூடிய மனப்பான்மை. நெறைய இந்த நட்சத்திரத்தில பிறந்தவங்க எவ்வளோ லவ் பண்ணுனாலும் பார்த்தீங்கன்னா, அம்மா சொல்லட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்பா சொல்லட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை வளர்த்திருக்காங்க. அவங்கள அகைன்ஸ்ட்டா நான் ஒரு விஷயங்கள் பண்ண முடியாது அப்படின்னு எப்பவுமே எவ்வளோ வயசானாலும் அம்மாவையும், அப்பாவையும் சுத்தி அரவணைச்சுட்டு இருக்கக்கூடிய, சுத்தி இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனா இந்த நட்சத்திரம் தான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரனுடைய காம்பினேஷன், சந்திரனுடைய காம்பினேஷன் இருக்கிறது ரொம்ப அழகா இருப்பாங்க. அந்த அழகுக்கு இவங்க ஒண்ணும் பெரிய அளவுக்கு மேக்கப் பண்ண தேவையே இல்ல. பார்க்கறதுக்கே ரொம்ப லட்சணமாக வசீகரிக்கக்கூடிய முகம் அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்குங்க. சனியோட கம்பேரிசன் பண்ணும்போது சனி இருந்தாலோ, பார்த்தாலோ பலன்கள் நிச்சயமா வேறுபடும். இருந்தாலும் இந்த நட்சத்திரம் தனியா சந்திரன் அங்க இருக்கும்போது ரொம்ப வசீகரத்தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும். மனிதாபிமானம். இவங்க இந்த மாரி பண்ணிட்டாங்க, நானும் இந்த மாரி பண்ணணும்ல, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மனிதாபிமானம் ரொம்ப அதிகம் பார்க்கக்கூடிய ராசி. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ராசிய பொறுத்தவரையும் தன்னை சார்ந்து இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப என்னன்னா, அப்பா, அம்மா கஷ்டப்பட்டா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நெறைய ஜாதகத்துல நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வரும்போது, இது வந்து ரொம்ப அப்பாவுக்கு கட்டுப்பட்ட ஜாதகம், இது அம்மாவுக்கு கட்டுப்பட்ட ஜாதகம், இது குடும்பத்த விட்டுட்டு இவங்கலாம் வெளிய வரமாட்டாங்களே அப்படிங்கிறது நெறைய சொல்லியிருக்கோம். ஆமா மேடம், லவ் பண்ணும்போது பண்ணுனாங்க. இந்த ரோகிணி ஸ்டார் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு கடைசி நேரத்தில நெறைய ட்விஸ்ட்டு, டர்னு எனக்கு நெறைய பண்ணியிருக்காங்க எங்க அப்பா, அம்மா. அதனால அவங்கள விட்டுட்டு வெளிய வரமாட்டேன் அப்படிங்கிற மனப்பான்மை தன்னுடைய அப்பா, அம்மாக்காக மாத்தக்கூடிய குணங்கள். இதுவுமே திருமண வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னுடைய அம்மா சொன்னாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னோட அம்மா சொன்னாங்க நான் வந்து வீட்ல இருந்துட்டேன். இனிமேல் வாழ வேண்டான்னு சொன்னாங்க. அதுவுமே வாழ தகுதி உடையதும் அம்மா தான் குடுக்குது. வாழ வேண்டான்னு சொல்றதும் அம்மா தான் குடுக்குது. அப்ப எல்லா விஷயங்களும் அம்மாவையும், அப்பாவையும், சொந்தக்காரங்களையும் சார்ந்து வாழக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த ரோகிணியோடைய ஸ்டார். சில நேரங்கள்ல ரொம்ப கோவம். அந்த கோவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யாரு பக்கத்துல இருந்தாலும் இப்ப அப்படியே படிப்படியா, படிப்படியா பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா, மத்த நேரம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அமைதி, சாஃப்ட்டான, காமான பெர்சனாலிட்டீஸ். தனக்கு ஒண்ணு இல்லைனாலும், தன்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள ரொம்ப சந்தோஷமாகவும், சொகுசா வச்சுக்கக்கூடிய நபர்கள். யாரையுமே எதுவுமே பேச மாட்டாங்க. இந்த நட்சத்திரத்தில இருக்கவங்கள நம்ம கல்யாணம் பண்ணும்போது வாழ்க்கையில இது வந்து சம்பாரிக்கணும், நீ இது மாரி எப்படி பண்ணணும், அவங்க அதிகமா சம்பாரிக்கிறாங்க, நீங்க சம்பாரிக்கணும். இந்த வார்த்தைகள்லாம் இவங்க கிட்டேருந்து வருமா அப்படின்னு மத்தவங்கள காயப்படுத்துறதுக்கே இவங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. அதனால பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமா இல்லாத ராசி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நட்சத்திரம் அப்படின்னா, இந்த ரோகிணி ஸ்டார் ஃபர்ஸ்ட்டு வந்து நிக்கும். எதுவுமே இல்ல. 0வா ஒருத்தர் இருக்காரு. கல்யாணம் பண்ணுவீங்களான்னு கேட்டீங்கன்னா, ரோகிணி நட்சத்திரம் காதலிச்சுட்டேன் பரவால்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன்பாங்க. இந்த ஆண் அப்படிங்கிறது பெருசா சம்பாரிக்கல. பரவால்ல நான் வேலைக்கு போய் காப்பாத்திக்கிறேன். இதெல்லாம் யாரு சொல்லுவாங்க இந்த காலத்துல? இந்த ரோகிணி நட்சத்திரம் சொல்லும். பரவால்ல எல்லாரும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம். இப்படிங்கிற ஹோப்பு, கான்ஃபிடென்ட் லெவல் எந்த நட்சத்திரத்தில இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இவங்க கிட்ட தான். அதனாலேயே வாழ்க்கையில இவங்க என்ன நெறைய ஏமாற்றம் அடைஞ்சாங்க. இந்த குரு வந்து இந்த ரிஷபத்துக்கு வந்தாரு பார்த்தீங்களா, அன்னைக்கெல்லாம் இவங்க நம்மளுடைய குணத்த ஃபர்ஸ்ட்டு மாத்தணுங்க அப்படிங்கிற மாதிரி நெறைய குணம் சார்ந்த ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது இப்ப ரீசென்ட் டைம்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சந்திரன் அங்க இருக்கிறதுனால பிறந்த காலத்தோடைய குணத்தோடைய கிட்டத்தட்ட 70-80% அதே மாதிரி தான் டிராவல் பண்ணுவாங்க. இந்த குணத்த மாத்துறதுக்கு கோச்சார சனி, கோச்சார ராகு, கோச்சார கேது வரணும். அது தற்காலிகமானது தான். ஆனா நிரந்தரமானது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஃப்ட்டான காம் பெர்சனாலிட்டீஸ் எல்லாரையும் நம்பக்கூடிய நபர்கள் எத்தன வருஷம் ஆனாலும், "நீ எனக்கு இந்த நேரம் இந்த ஹெல்ப் பண்ணியிருக்க. கண்டிப்பா நான் உனக்கு பண்ணுவேன்." நம்பலாமா? ரொம்ப நட்சத்திரம் இந்த ராசி நட்சத்திரத்த பொறுத்தவரையும் ட்ரஸ்ட் 100% எழுதி குடுத்துரலாம். நட்சத்திரமா கல்யாணம் பண்றீங்களா? பண்ணுங்க. இந்த பொண்ணு கடைசி வரை உங்க கூட இருக்கும். உங்க கூட நீங்க என்ன கஷ்டப்படுறீங்களோ, அந்த பொண்ணும் கஷ்டப்பட்டு உங்கள வாழ வைக்கும் அப்படிங்கிறத நம்ம நெறைய இடத்துல இந்த ஜாதகத்தோடைய பலன்கள் சொல்லும்போது சொல்லியிருக்கோம். ஆமா மேடம், நான் 0வா இருக்கும்போது என்னோட சம்சாரம் என்னை கல்யாணம் பண்ணிட்டாங்க. இன்ன வரையும் எனக்கு ஒரு நகை வாங்கி குடு. எனக்கு இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு சாப்பிடறதுக்கு கூட்டிட்டு போகணும். எனக்கு இந்த மாதிரி வசதியான வாழ்க்கை வேணும். இன்ன வரையும் ஒரு நாள் கூட என்னைய கேட்டதில்ல. என்கூட பல பேர கம்பேரிசன் பண்ணினதே இல்ல. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருக்காங்க. அப்படிங்கிற மாரி நெறைய பேர் இந்த நட்சத்திரத்த புகழ்ந்து தள்றத பார்க்கலாம். நம்மளுடைய நெறைய நம்ம ராசியில சொல்லும்போதும் பாரு, இந்த நட்சத்திரத்தில இவங்கலாம் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமா மேடம், இன்ன வரை ஒண்ணுமே கேட்டதில்ல மேடம்.
இப்போ ரொம்பவே சாஃப்ட்டான, காமான பர்சனாலிட்டிஸ் அப்படிங்கிறது அதிகமா சொல்லலாம். நெறைய ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டுங்க. இந்த ட்ரெஸ் அப்படிங்கிறதுக்குலாம் ரொம்ப அதிகமா முக்கியத்துவம் குடுப்பாங்க. இவங்கலாம் தான் ரொம்ப கம்மி விலைக்கு துணி வாங்கி போட்டாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப கெத்தா இருக்கக்கூடிய நபர்கள். இவங்க போய் சொன்னாலும், "இல்ல நீ மேக்கப் பண்ணல" அப்படின்னு சொன்னாலும், "இல்ல நீ மேக்கப் பண்ணியிருக்க" அப்படிங்கிற மாதிரி ஆதங்கம் மத்தவங்க இவங்க மேல தெளிச்சாலுமே, அதுக்கெல்லாம் எதுவும் இல்லாம சாஃப்ட்டா பதில் சொல்லிட்டு, தனக்கு என்ன அப்படின்னு டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய ராசி எல்லாரையும் நம்புறனால நெறைய ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது இவங்களுடைய சாஃப்ட்டான நேச்சர நெறைய பேர் தப்பா பயன்படுத்திக்கிறாங்க. அதனாலேயே காதல் சார்ந்த பிரிவுகள், திருமணம் சார்ந்த பிரிவுகள், சில சமயம் அப்படியே தடுக்குன்னு கோவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, "எனக்கு வேண்டாம்" அப்படிங்கிற ஒரே வார்த்தைய யாரு டெசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நட்சத்திரம் தான். இந்த ரோகிணி தனக்கு வேணாம் ஒண்ணுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அவ்வளதான். வெளிய வந்துரணும். அந்த மாதிரி எப்பவுமே ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்கக்கூடிய நட்சத்திரம். நெறைய சுற்றியும் எதிரிகள் ரொம்ப அதிகமா இருப்பாங்க. அந்த எதிரிகள் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பர்கள் ரீதியாகவே இவங்களுக்கு எதிரிகள் அதிகமா இருப்பாங்க. நெறைய ஹாய் பாயோட நிறுத்திக்கணும். இல்லைன்னா நமக்கு மற்றவங்கனால பிரச்சனைகள் வரதுக்கு காத்துட்ருக்கு. நம்மளுடைய நல்ல குணாதிசயங்கள மத்தவங்க எளக்காரமாக பேசறக்கு. இவன் ஒரு எதார்த்தமா இருப்பான். இவன சீக்கிரம் நம்ம ஏமாத்திரலாம் அப்படிங்கிற மத்தவங்க பார்த்தோனையுமே உங்க கண்ல பதிபடுறது உங்களுடைய எதார்த்த மனப்பான்மை. அதனால அதை ரொம்ப நீங்க கவனமா படிக்கணும். ஷேரிங் அப்படிங்கிறது எதெல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது, எதெல்லாம் ஷேர் பண்ணணும்னு தெரியாம பண்ணி, வாழ்க்கையில பல பிரச்சனைகள்ல மாட்டிக்கக்கூடிய நட்சத்திரமும் இந்த நட்சத்திரம் தான். நெறைய ஸ்ட்ரகிள் எடுத்து வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க. அப்படி பல பேர் ஏமாத்தியும் நான் ஜெயிச்சுருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஜெயிக்க பிறந்தவங்க தான். ஏமாற்றம் பண்றவங்கனால இவங்களுக்கு தான் வாழ்க்கையில ஆப்போசிட் நபர்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவ தவிர்த்து இவங்கலாம் அதைய முன்னுக்கு கொண்டுட்டு சாஃப்ட்டா அப்படியே காமா எல்லாத்தையும் சரின்னு கேட்டுட்டு கொண்டுட்டு டிராவல் பண்ணிட்டே போயிட்டே இருப்பாங்க. தன்மான சிங்கம். ஒரு தடவ நீங்க தவறு, நீங்க தவறான நபர் அப்படின்னு அவருக்கு தெரிய வந்துருச்சுன்னா, நீங்க எத்தன தடவ போய் கால்ல விழுந்தீங்கனாலும், ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா, மன்னிக்கவே மன்னிக்காது. "அப்படியா போயிட்டு வா" அப்படின்னு சொல்லிருவாங்க. பொதுவா ரொம்பவே சாஃப்ட். கீழ வர இறங்கி வருவாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல தொட்டுட்டா, திருப்பி எத்தன நாள் ஆனாலும் அவங்க கிட்ட பழைய மாதிரி ஒரு பாண்டிங்க எதிர்பார்க்கவே முடியாது. தான் கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய அம்மா, அப்பா, வீட்டுக்கார், சகோதரன் எல்லாருமே சொந்த வீட்ல வாழணும். எல்லாருமே சொகுசா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இந்த நட்சத்திரம். வாழ்க்கையில நெறைய சுயமரியாதையோடு முன்னுக்கு வரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இந்த ரோகிணி இருக்கும். இந்த ரோகிணி நட்சத்திரத்துல இருக்கவங்க நெறைய பேர் உயர் பதவிகள்ல இருக்கிறத பார்க்கலாம். ரொம்பவே உயர் பதவியில இருக்காங்க. ஆனா ரொம்ப சாஃப்ட்டா இருக்காங்க. காமான பர்சனாலிட்டீஸா இருக்காங்க அப்படின்னா, இந்த நட்சத்திரத்த சொல்லலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பார்த்த ஒரு ஜாதகத்த பார்த்தோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரோகிணி ஸ்டார். அவரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவுக்கு போஸ்டிங்ல இருக்காரு. நம்மகிட்ட கூப்பிட்டு பேசும்போது என்ன சொன்னாரு தெரியுமா? "சாரி மேடம் ஒரு 10 நிமிஷம் டைம் ஆயிடுச்சு. டிலே ஆயிருச்சு. ஃபோன் எடுக்க முடியல." அப்படிங்கிற மாதிரி. அப்ப ஒரு விஷயத்த எவ்வளோ பெரிய உயர் பதவிகள் இருந்தாலும் மத்தவங்களுக்கு தனிச்சு சாரின்னு சொல்லக்கூடிய அவசியம் இல்ல. இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த நட்சத்திரத்தில அதிகமாக வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரோகிணி ஸ்டார் தான். மனசுல நெறைய குழப்பங்கள் இருந்தாலும், இந்த குழப்பத்துக்கு தனக்கு தானே யோசிச்சு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நட்சத்திரமும் இந்த நட்சத்திரம் தான். தெளிவு ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய நட்சத்திரம். அதனால நெறைய பேர்கிட்ட தவறாக முடிவு எடுத்துட்டு நிச்சயமாக போயிறக்கூடாது. ஏன்னா குழப்பங்கள் ரொம்ப அதிகமா சுத்திட்டு இருக்கறனால எது சரி, எது சரியில்ல அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாம போயிரும். அதனால மத்தவங்க இவங்கள அதிகமாக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுலருந்தெல்லாம் மீண்டு வெளிய வரதுக்கு நிச்சயமாக அம்மன் வழிபாடு இவங்களுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்த குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. இப்ப நம்ம சொன்னது எல்லாமே சந்திரன் நிக்கக்கூடியது, ஒரு கிரகம் நிக்கக்கூடிய பலன்கள் தான். பிறந்த கால ஜாதகத்துல லக்னம் என்ன, ராசி என்ன, நடக்கக்கூடிய தசாபுத்தி என்ன, நவாம்சம் என்ன சொல்லுது, டிகிரி லெவல்ல பிளானட்டரி கன்ஜங்ஷன்லாம் எப்படி இருக்கு, இன்னைக்கு தசாபுத்தி என்ன நடந்துட்டு இருக்கு, இது எல்லாத்துக்குமே பதில் சொல்றதுக்கு ஒரு பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மறந்துடவே கூடாது. நம்ம சொல்லக்கூடிய இப்ப அனைத்து பலன்களுமே வந்து டிரான்சிட் அப்படின்னு சொல்லக்கூடிய பலன்கள் பிளஸ் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல பொறந்தா இந்த குணம் விஷயங்கள் டிராவல் ஆயிட்டே இருக்கும் அப்படிங்கிற பலன்கள் தான். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.